பாவேந்தர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகளிர் சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு புதிய வரையறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழக அரசு பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தும் திட்டமாகும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் பெண்கள் தாங்களாகவே முன்வந்து அமைத்து கொள்ளும் குழுவே மகளிர் சுய உதவி குழுக்களாகும். இந்த மகளிர் சுய உதவி குழுவில் குறைந்தபட்சம் 12 பெண்கள் இல்லாட்டி அதிகபட்சம் 20 பெண்கள் வரைக்கும் இருக்கலாம். இந்த குழுக்கள் வங்கிகள் மூலம் சுழல்நிதி மற்றும் பொருளாதார கடன்களை பெற்று பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வாழ்வாதார முன்னேற்றம் அடைவதற்காக அமைத்துக்கொள்ளும் குழுக்களாகும். எனவே தனிநபர் பேன் கார்டு போலவே இந்த குழுக்களுக்கான வங்கி பண பரிமாற்றத்திற்கு செப்பரேட்டாக பேன் கார்டு அவசியம்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த பேன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தனிநபர் பேன் கார்டு அப்ளை பண்ணோன்னா 49A ஃபஸ்ட் பேஜில் என்ன பண்ணுவோன்னா, 2 சைடு அந்த நம்மளோட தனிநபர் ஃபோட்டோ ஒட்டுவோம். அந்த 2 இடங்களிலும் ஃபோட்டோவுக்கு பதிலாக மகளிர் சுய உதவிக்குழு சீல் எனப்படும் முத்திரை மற்றும் ஊக்குனர் மற்றும் அந்த பிரதிநிதியோட கையெழுத்து அதில் இருக்கணும். இந்த விண்ணப்ப படிவத்தின் பின்பகுதியிலே கையெழுத்திடும் பகுதியில் சீல் எனப்படும் முத்திரையுடன் ஊக்குனர் மற்றும் பிரதிநிதி அதில் கையெழுத்து போட வேண்டும். இந்த பேன் கார்டு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ரெசல்யூஷன் அதாவது தீர்மான நகல், அப்புறம் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், இது 4 இதில் அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பேங்க் பாஸ்புக்கில் என்னென்னலாம் இருக்குன்னா, அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் அந்த ஊக்குனரோ அல்லது அந்த பிரதிநிதியோட அட்ரஸ் அந்த பாஸ்புக்கில் இருக்கணும். அடுத்து இன்னொன்று என்னென்னா, அந்த பேங்க் பாஸ்புக்கில் இந்த குழுக்கான அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டும் அதில் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்புறம் இந்த ஆதார் கார்டு யாரோட ஆதார் கார்டு வைக்கணும்னா, அந்த ஊக்குனர் மற்றும் அந்த பிரதிநிதி இருக்காங்கள்ல, அவங்க 2 பேரோட ஆதார் கார்டும் இதில் அட்டாச் பண்ணணும். 3வது மகளிர் சுய உதவிக்குழு நோட்டு புத்தகத்தில் உள்ள தீர்மான நகல் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நகலையும் இதோட அட்டாச் பண்ணணும். கடைசியாக 20 ரூபா மதிப்புள்ள பத்திரத்தாளில், அதாவது இந்த ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல, அதில் இந்த குழு உறுப்பினர்கள் எல்லாருமே சைன் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊக்குனர் மற்றும் பிரதிநிதியும் சைன் பண்ணியிருக்கணும். சைனோட வித் அவங்களோட சீல், மகளிர் சுய உதவி குழுவோட முத்திரையும் குத்திருக்கணும்.